இன்னும் 10 நாள்ல கடனை செட்டில் பண்றதா கடன்காரங்க கிட்ட சண்முகண்ண சொல்லிருக்காங்க. ஏதோ ஒரு சொத்துக்கு 50 லட்சம் அட்வான்ஸ் தராங்களாம். அதுக்கு மீனாட்சி அண்ணியோட ஒப்புதல் இருந்தாதான் சுமூகமா முடியும்னு சரவணனோட மாமனார் சொல்லிருக்காரு. சம பங்க சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு அந்த வைரவன் கேக்குறாரு. அவர் பிள்ளைங்களுக்கு நாம எங்க செய்யணும்? ஃபங்க்ஷனுக்கு போறதுக்குன்னு ஒரு சில நகைங்க இருக்கு. நான் ஒரு லிஸ்ட் தரேன். அதுக்கு நீங்க தயவு செஞ்சு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரதா இல்ல. சொல்லுங்க தம்பி. அண்ணி, முதல்ல நீங்க எங்களை மன்னிக்கணும். நாமெல்லாம் நிறைய சீர் செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு. நிறையனா? அதெல்லாம் தெளிவா சொல்லல. அந்த சடங்க குலதெய்வ கோயில வச்சு செய்யத்தானே போறோம். நாம 5 பேரும் தடபுடலா சீர்வரிசை செய்யணும்னு சொல்லிட்டாரு. 5 பேர்னா? ஆனா உன்னையும் சேர்த்துதாமா சொல்லிருக்காரு. விட்டா அந்த ஆளோட பொண்டாட்டி சாந்தியும் செலவு பண்ண சொல்வாரு போல. எங்க அவர் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிட்டு எப்படிங்க? அதான் காது குத்து நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டோம்ல. நம்ம கிட்ட எல்லாம் கலந்து பேச வேணாமா? அவர் பாட்டுக்கு தேதியை முடிவு பண்ணி பத்திரிக்கை அடிச்சிட்டாரு. ஏங்க அவர் என்னமோ காரணம் சொல்றாருங்க. ஜோசியக்காரே சொன்னானா இதை விட்டா வேற எப்பவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. ஏங்க அதுக்காக அவசர அவசரமா செய்ய முடியுமா? இந்த பாருங்க, பண்றோன்னு ஒத்துக்கிட்டு இருக்கோம், பண்ணிதான் ஆகணும். சரவணா, அது மட்டும் இல்ல, மாமேங்கிற முறையில ஒவ்வொரு ஆளும் 5 லட்சத்துக்கு செய்முறை செய்யணுமா? அஞ்சு லட்சமா? ஆமா, பொம்பளை குழந்தை இருக்கு. அதுக்கு வைரத்தோடு, பையனுக்கு செயின், மோதிரம், Dress அதெல்லாமே கணக்கு போட்டுதானே சொல்லிருக்காரு. அக்கா, உங்களுக்கு இது வேணா சாதாரணமா இருக்கலாம். ஆனா அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்கக்கா போக முடியும்? நாங்களே இப்ப பெரிய சிக்கல்ல இருக்கோம். ஏதோ அந்த இடத்தை வித்து அதுல காசு வந்தாலும் அதுல ஏதோ மிச்சப்படுத்தி செய்யலாம். ஆனா அதே 4 நாள்லனா எப்படி? அட உங்களுக்கு மட்டும் இல்லங்க, சண்முகனுக்கு கூட கஷ்டம்தான். அவர் எப்படி செய்ய போறாருன்னா எனக்கு ஒண்ணும் புரியல. ஹலோ, யார பார்த்து என்ன பேசுறீங்க? எங்க வளர்மதிக்கு ஊர்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நாங்க நினைச்சா சிறப்பா செஞ்சிருவோம். என்ன செய்யணுமா வேண்டாமான்னு தான் யோசிக்கிறோம். நீங்க அவங்களோட கம்பேர் பண்ணி பேசாதீங்க. நாங்கெல்லாம் born with silver spoon. அப்படின்னா நாங்க பிறக்கும் போதே கரண்டியோட பிறந்தோம்னு அர்த்தம். ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இங்க பாருங்க, எங்களை விடுங்க. உங்க அண்ணன் சிவன்யான அண்ணன் என்ன செய்ய போறாரு? அவரால இதை செய்ய முடியுமா? இல்ல செய்யற நிலைமையில தான் இருக்காரா? அண்ணி, அவரால எப்படி செய்ய முடியும்? அவர்தான் எதுவுமே வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டார்ல. இப்ப போய் நம்ம கேக்குறதே தப்பு. சரி உமா, நீ என்ன செய்ய போற? என் நிலைமை அதை விட மோசம் அண்ணி. வீட்டு செலவுக்கே அந்த பானை கிட்டதான் கையேந்தி நிக்கிறோம். டெய்லியும் அதுக்காக அவமானப்பட்டு வேற நிக்கிறோம். அதுல 5 லட்சத்துக்கு நாங்க எங்க போறது? அதையெல்லாம் இப்ப யோசிக்க முடியாது. இன்னும் 4 நாள் தான் காது குத்துக்கு இருக்கு. இங்க பாருங்க, என் பிள்ளைங்க காது குத்துக்கு யாரும் வரலைன்னா அவங்க உறவே வேணான்னு குலதெய்வ கோயில வச்சே அறுத்து விட்டுறேங்கிறாரு. அவ்வளவு ஏன், நம்ம அக்கா சாந்தி வரலைன்னா கூட பொண்டாட்டி உறவே வேணான்னு அறுத்து விட்டுறேங்கிறாரு. 4 நாள்ல என்னத்தை செய்ய முடியும்? அது இல்ல சரவணா, இந்த விசேஷத்துக்கு மாமங்கிற முறையில நம்ம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ஏங்க, உங்களுக்கு என்னங்க? உங்க பொண்டாட்டி பெரிய கோடீஸ்வரி, அந்த தைரியத்துல தானே பேசுறீங்க. அதுக்கு இல்லம்மா, நீங்க இருங்க, அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் புருஷனுக்கு நான் பணம் கொடுக்கிறேன், முடிஞ்சா நீயும் கொடு, இல்ல வளர்மதி கொடுக்கட்டும். அப்படி உன்னால கொடுக்க முடியலனா கடன் வாங்கி கொடு. 50 லட்சம் கடன் வாங்க தெரிஞ்ச உங்களுக்குலாம் 5 லட்சம் பெரிய விஷயமே இல்ல. கொஞ்சம் சும்மா இருக்கியா சரவணா? எதா இருந்தாலும் இன்னைக்கே முடிவு செஞ்சாகணும். இந்த விசேஷத்தை நாம தான் செய்யணும். வைரவே மாமாக்காக இல்லைனாலும் நம்ம சாந்தி அக்காக்காக செஞ்சுதானே ஆகணும். இங்க பாருங்க, நாம தான் செஞ்சு ஆகணும். ஏ சரவணன், ஏற்கனவே 50 லட்சம் கடன், இதோட சேர்த்து 55 வச்சுக்க வேண்டியதானே? வெளியே கிடைக்கல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச பெரிய பைனான்சியல் ஒருத்தர் இருக்காங்க, மெகா மீட்டர் வெட்டி. என்ன 110 ரூபா தான். எனக்கு ஒரு 5 கமிஷன் கொடுத்தீங்கன்னா நான் உடனே கூட்டு வந்துடுறேன். என்ன சொல்றீங்க? என்னைக்கா இருந்தாலும் என் கையில தான் சாக போறேன்னு எனக்கு தெரியும். அது இன்னைக்கா நாளைக்கான்னு தான் தெரியல. எஸ், நோ ப்ராப்ளம். ஹெல்ப் பண்ண வந்தேன். ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? இட்ஸ் ஓகே, கேரி ஆன்.
உமா ஆ? எங்கம்மா எங்க போயிட்டு வர? சண்முக அண்ணன் வீடு வரைக்கும் வர சொல்லியிருந்தாரு, அதான் போயிட்டு வந்தேன். என்ன விசேஷம்? ஏதாவது சுமூகம் பேசி சொத்து பிரிக்கலான்னு பேசி முடிச்சிங்களா? அப்படி நினைச்சுதான் போனேன். ஆனா அங்க நடந்த கதையே வேற. என்னம்மா என்னாச்சு? சாந்தியோட குழந்தைக்கு காது குத்தணும்னு பைரவன் மாமா பிரச்சனை பண்ணிருப்பார் போல. அத பத்தி பேசதான் என்ன கூப்பிட்டு இருந்திருக்காங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, அந்த குழந்தைங்களுக்கு காது குத்துறதுக்காக வைஜெயந்தியும் வளர்மதியும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு புரியல உமா. எனக்கும் தான் அத்தை புரியல. ஆளுக்கு ஆளுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு அங்க இஷ்டத்துக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, சண்முகம் என்ன சொன்னாரு? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு மீனாட்சி அண்ணிக்கிட்டயும் சிவஞானம் அண்ணன்கிட்டயும் தான் இருக்குன்னு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சரவணன் பிரச்சனைக்கு ஒரு சொத்தை விக்கிறது தான் தீர்வுன்னு முடிவுக்கு வந்து அத பத்தி மீனாட்சி அண்ணிக்கிட்ட பேசணும். நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது நீயும் வான்னு சொல்லி சண்முக அண்ணன் கூப்பிட்டிருந்தாரு. அப்போ சரவண சண்முகம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? ஒரு நாள் கடங்காரங்க வந்து சரவணன் அண்ணனை அடிச்சிட்டாங்களாம். அதுக்கு ராஜேந்திர அண்ணன் சண்முக அண்ணன் எல்லாரும் சேர்ந்து கடங்காரங்களை அடிச்சிட்டாங்களாம். இன்னும் 10 நாள்ல கடனை செட்டில் பண்றதா கடன்காரங்கிட்ட சண்முக அண்ணன் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு சொத்துக்கு 50 லட்சம் அட்வான்ஸ் தராங்களாம். அதுக்கு மீனாட்சி அண்ணியோட ஒப்புதல் இருந்தாதான் சுமூகமா முடியும்னு சரவணனோட மாமனார் சொல்லியிருக்காரு. அது விஷயமாதான் மீனாட்சி அண்ணி கிட்ட போய் பேச சண்முக அண்ணன் என்னையும் கூப்பிட்டிருக்காரு. அதோட சேர்த்து சாந்தியோட குழந்தைங்களுக்கு காது குத்துற விஷயமாவும் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் உமா, சிவஞானம் இப்போ ஜெயில்ல இருக்காரு. இந்த சமயத்துல இதெல்லாம் பேசினா சரியா வருமா? நானும் இததான் சண்முக அண்ணன் கிட்ட கேட்டேன். ஆனா வேற வழி இல்ல, என்ன பண்றதுன்னு சொல்றாரு. சரிம்மா, நீ கூட போ. மீனாட்சிட்ட பதமா பேசி சொத்து விஷயங்களை தீர்த்து வைக்க சொல்லு. நான் அன்னைக்கே சொன்னதுதான், சிவஞான மீனாட்சி இல்லாம சொத்து விஷயங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்காதுன்னு. சரி, பார்த்து பேசிட்டு வாமா. ஆமா, இப்ப அந்த 5 லட்சத்துக்கு என்ன பண்ண போறீங்க? எப்படி கொண்டு வர போறீங்க? ஏற்கனவே கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அதுக்காக செய்முறையை செய்யாம இருக்க முடியுமா? ஏங்க, சம பங்க சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு அந்த வைரவன் கேக்குறாரு. அவர் பிள்ளைங்களுக்கு நாம எங்க செய்யணும்? அது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கறது இல்ல. அதுக்காக கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்க தீபாவளி பொங்கல்னு ஏதாவது சீர் செய்வாங்க. இப்பதான் சொத்துல ஆணுக்கும் பொண்ணுக்கும் சரிசமா பங்கு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்காக நம்ம அவங்களுக்கு செய்யணும்? இந்த பாரு, கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளுக்கு செய்யறது முறை. மத்தவங்க எல்லாம் செய்யும் போது நம்ம சும்மா இருக்க முடியுமா? அள்ளி முடிஞ்சுக்க கூந்தல் இருந்தா முடிஞ்சுக்கலாம். அதான் மொட்டை தலையா இருக்கே, நம்ம என்னங்க செய்ய முடியும்? இங்க பாருங்க, அந்த வைஜெயந்தி கிட்ட துட்டு இருக்கு, பைசா இருக்கு. நம்ம கிட்ட என்ன இருக்கு? கடனை தானே வச்சிருக்கோம். இங்க பாரு, 1000 கடன் இருந்தாலும் செய்முறைய செஞ்சுதான் ஆகணும். அப்படியா? 10 நாள்ல உங்க கடனை தீர்த்து வைக்கிறதா உங்க அண்ணன் அங்க சபதம் போட்டிருக்காரு. ஆனா இப்ப அவரே காணோம் உங்க வீட்டுல. கெடுவு முடிய இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அத பத்தி யோசிக்காம குழந்தைங்களுக்கு காது குத்துறத பத்தி யோசிக்கிறீங்க இல்ல? வேற வழி இல்ல. மத்தவங்க செய்யும் போது நான் மட்டும் கடன் இருக்குன்னு சும்மா இருக்க சொல்றியா? நான் போய் வீரமணியை பார்த்து பேசி இன்னொரு 20 நாள் கடன்காரன்ட்ட டைம் கேட்க சொல்லுவோம். வீரமணி சொன்னா கடன்காரன் கேட்பான். சரிதாங்க, வீரமணி சொன்னா அந்த கடன்காரன் கேட்பான். அதுக்காக அந்த வைஜெயந்தி பேசுறதுக்கெல்லாம் என்னால தலையாட்டிட்டு இருக்க முடியாது. வேற வழி இல்ல ஆனந்தி, வீரமணியை பார்த்து பேசிதான் ஆகணும், அப்பதான் காரியம் நடக்கும். சரிங்க, நீங்க அதை எப்படியாவது சமாளிச்சுட்டு போங்க. ஆனா காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ஒரு நல்ல நகையா வேணும், இல்லனா நான் வரவே மாட்டேன். நீங்க பாருங்க, அங்க எல்லாரும் அப்படியே மினுக்கிட்டு வருவாங்க. நான் மட்டும் என்ன வெறுங்கையோட போய் நிக்கணுமாங்க?
ஏன் ஆனந்தி இப்ப இருக்கிறதெல்லாம் என்னாச்சு உன் நகையெல்லாம்? எது நகையா? இதெல்லாம் நகையா? ஏதோ சின்னதா நகை வச்சிருக்கேன். இங்க பாருங்க, ஃபங்க்ஷனுக்கு போறதுக்குன்னு ஒரு சில நகைங்க இருக்கு. நான் ஒரு லிஸ்ட் தரேன், அதுக்கு நீங்க தயவு செஞ்சு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரதா இல்ல. என்னன்னு இது உமா என்ன காணோம்? வருவா. ம். அதோ உமா வந்துட்டானே. வா உமா. ஏன நீங்க நேரா அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கலாம்ல, நான் அங்கேயே வந்திருப்பேனே. இல்லை உமா, அங்கே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசி ஆகணும். அதனால தான் உன்னை இங்கே வர சொன்னேன். நீ பாரு, இப்போ நாம் அங்கே போனால் அந்த இந்திராணி கண்டபடி பேசுவாங்க. நம்ம மேலேயும் தப்பு இருக்கு, ஆனால் அவங்க பண்ண தப்புக்கு மீறி பேசுவாங்க. நம்ம கோவம் வரும். ஏன் அந்த அம்மா தப்பு பண்ணலையா, மோசமாக நடந்துக்கலையான்னு கேட்க தோணும். ஆனால் தயவு செஞ்சு 2 பேரும் எதுவும் பேசாதீங்க. நம்ம மேலேயும் நிறைய தப்பு இருக்கு. அண்ணன் இப்போ இருக்கிற நிலைமையில நாம் அங்கே போய் பேசுறதே தப்பு. ஆனால் நம்மளால பேசாமல் இருக்க முடியாது, ஏன்னா சரவண சூழ்நிலை அப்படி. உங்க 2 பேர்த்தி கையெடுத்து கேட்டுக்கிறேன், அவங்க எது பேசினாலும் தயவு செஞ்சு திரும்ப எதுவும் பேசிடாதீங்க. இல்லண்ணே, நானும் ஆனந்தி அண்ணியும் அந்த வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த இந்திராணி ரொம்ப மோசமா பேசினாங்கண்ணே. இப்ப நம்ம சொத்து விஷயமா தான் பேச வந்திருக்கோம்னு தெரிஞ்சா கேட்கவே வேண்டாம். அதனால தான் உமா நானும் சொல்றேன், அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க, நமக்கு காரியம் தான் முக்கியம். அவங்க பேசுறது எதையுமே நம்ம காதுல வாங்கிக்கூடாது, புரியுதா? பாருங்க, உங்கள்கிட்ட தான் சொல்றேன், அவங்க என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு அதை கண்டுக்காம விட்டுருங்க. நான் அன்னிக்கிட்ட பேசிக்கிறேன், சரியா? சரிண்ணா. சரி, வாங்க போலாம். எறும்பு போல நானும் சொல்லு. எருமை போல நான். எருமை போல நான் இல்லம்மா, எறும்பு போல நானும். கண்ணுங்களா படிச்சுன்னு கிடக்குறீங்களா? நல்லா படிக்கணும். நீ டாக்டர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும். உங்க அப்பாவை நம்பி எல்லாம் பிரயோஜனமே இல்ல. நீங்க தான் நல்லா படிக்கணும். என்ன அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? என்னம்மா இருக்கிறது தானே சொல்றேன். அப்ப நம்பி பிரயோஜனம் இல்ல, நீங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி கிடக்குறேன். குழந்தைங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. சரிம்மா, நான் பேசலம்மா, விடு. ஏம்மா, சாந்தி எங்க போயிடுச்சு? காலையில இருந்தே காணோம். அது சாந்தி அவ பக்கத்து வீட்ல ஒரு அக்கா இருக்கிறதா சொல்லுவாள்ல. ஆமா, அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அவங்கள பாக்குறதுக்காக போயிருக்கா. ஓ சரி சரி. ஆமா, இவங்களுக்கு காது குத்தணும்னு இவங்க அப்பங்கார அவ்வளவு பிரச்சனை பண்ணி கிடக்குறான். ஆனா இந்த பொண்ணு இன்னமும் காதுல கம்மல் போட்டு கிடக்குறா. நீங்க நல்லா பாருங்க, அது பிரessing டைப். வெறும் காதா இருக்க கூடாது இல்லையா, பொம்பளை பிள்ளை இல்லையா, அதனால போட்டு விட்டுருக்கா. ஓ, இந்த அமிகி விடுவாங்களே அந்த மாதிரியா? சரி 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 சரி. குழந்தைக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் தூங்க வச்சுட்டு வரேன். சரிம்மா சரி. சரி, நீங்க படிங்க, வாயை பார்த்து கிட கூடாது, சரியா? படிங்க படிங்க. ஆஸ்பத்திரில இருந்து வீட்டுக்கு வந்ததும் குழந்தைங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி சரி இருக்கட்டும். குழந்தைங்களுக்கு நல்லபடியா படிப்பு சொல்லி கொடுத்துங்கடா. என்ன உன் படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்துங்க கிடக்காத, ஊருப்படாம போட போதுங்க. பேச ஆரம்பிச்சிட்டாலே எனக்கு பயம் வந்துருது. நீ படிமா. ஐயா வணக்கம். அடடே வாங்க மாப்பிள்ள வாங்க. மீனாட்சி
மீனாட்சி ஐயா ஏன் கத்தினே கிடக்குற? என்ன நீ வர்ற? மீனாட்சி தானே கூப்பிட்ட? ஆடடடடா என்னடா வீட்ல காலையில இருந்து காக்கா கத்திக்கினே கிடக்குதே. ஏதோ விருந்தாளிங்க வர போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா வேண்டாதவங்க இல்ல வந்திருக்காங்க. ஏன்பா ஏதாவது மிச்சம் சொச்சம் எதையாவது உங்க பேர்ல எழுதி வைக்காம மறந்து வந்துட்டாளா? அத கேக்குறதுக்கெல்லாம் வந்திருக்கீங்களா? சும்மா இருங்க, உட்காருங்க தம்பி, உட்காருங்க. வா உமா உட்காரு. இதுங்க உட்கார்றதுதான் ரொம்ப அவசியம். ராஜேந்திர மாப்பிள்ள நிக்கிறத பாரு. என்ன ஆவேசமா ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதி குதின்னு குதிப்பாரு. என் அண்ணனுக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு ஒரு அடி ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணுவாரு. இப்ப என்ன வாய மூடி நின்னு கிடக்குறாரு. பேசாம இருங்கன்னா கேட்க மாட்டீங்களா? நான் பேசலமா, நான் பேசல. என் மனசுல என்ன தோணுதோ அதை நான் பட்டு பட்டுன்னு போட்டு உடைச்சிடுவேன். அதனாலயே என்ன யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? நான் பேசல, நீயே பேசுப்போ. வந்து உட்காருங்க, உட்காருங்க தம்பி. அம்மா காஃபி போட்டு கொண்டு வாங்க. ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எல்லாம் இப்ப காபி. இல்ல வராத விருந்தாளி வந்திருக்காங்க. காபி வேணாம். காபி ஒண்ணுதான் வேணாம். அவங்களே வாணான்ட்டாங்க, விட்டுரு. சொல்லுங்க தம்பி. அண்ணி, முதல்ல நீங்க எங்களை மன்னிக்கணும். அண்ணன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது நாங்க எதுவுமே செய்யாம இருக்கோம். அது தப்பான விஷயம்தான். நிச்சயமா எங்க மேல உங்களுக்கு கோபம் இருக்கும், அதுவும் நியாயம்தான். ஆனா நாங்க அப்படி இப்படின்னு எந்த காரணமும் சொல்ல போறதில்ல. நீங்க காரணம் எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்க ஜெயில இருந்தப்போ உங்களை கூட்டிட்டு வரதுக்கு உங்க அண்ணன் அவ்வளவு போராடினாரு. திடீர்னு வந்தீங்க, உங்க பொண்டாட்டி சொல்ற பேச்ச கேட்டீங்க, எங்களை வெறுப்பா பாத்தீங்க. நீங்க அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் எங்ககிட்ட சரியாவே பேசுறது இல்ல. நடுவுல அப்பப்போ பாசமா இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வரும், அப்புறம் அது காணாம போயிடும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல தம்பி. இந்த கேள்வியை நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட கேட்டிருக்கேன், ஆனா அதுக்கான பதில் தான் தெரியல. நான் திரும்பவும் கேக்குறேன் தம்பி, அப்படி என்ன நாங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டோம்? சொல்லுங்க தம்பி, உங்களுக்கு நாங்க எந்த விதத்துல துரோகம் பண்ணிட்டோம்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி பேசாம இருக்கீங்க? அண்ணி, என் சூழ்நிலை அந்த மாதிரி. என்ன சூழ்நிலை? பொள்ளங்க சூழ்நிலை. எதிர்த்து பேசுற பொண்டாட்டி வாய மேலே போட்டு பல்ல கழறத விட்டுட்டு என்னமா சூழ்நிலை சூழ்நிலைன்னு கதை விட்டுங்க கிடக்குற. அம்மா, அவங்க என்ன சொல்ல வராங்கங்கறத கேட்காம நாமளே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? அது முறையா? நீங்க சொல்லுங்க. அண்ணி, நீங்க கேக்குறது எல்லாமே சரிதான் அண்ணி. நான் ஜெயில இருந்து வந்ததுல இருந்து உங்கள்கிட்ட சரியா பேசல, மாறிட்டேன், எல்லாமே உண்மைதான். ஆனா ஏன் மாறினேன், எதுக்காக மாறினேன், என் பக்கம் இருக்கிற நியாயம் என்ன, கோபம் என்ன, இதையெல்லாம் பேசுறதுக்காக நான் இங்க வரல. நம்ம குடும்பத்துல எதிர்பார்க்காதெல்லாம் நடந்துருச்சு. எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. உண்மையை சொல்லணும்னா அண்ணனோட இடத்தையும் உங்க இடத்தையும் யாராலுமே நிரப்ப முடியல. அந்த வீட்டுல எல்லாரும் பேருக்கு இருக்குமே தவிர நீங்க ரெண்டு பேருமே இல்லாத அந்த வீடு கைராசி வீடு மாதிரியே இல்ல. இத நான் வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். ஐயோ, இப்பதான் எனக்கு பயமாவே இருக்குது. கண் கலங்குறாங்க. ஏதோ பெருசா வெனைய கொண்டு வந்திருக்காங்க போல இருக்குது. சும்மா இரு, என்ன பேச வேணாம் சொல்லினே கிடக்காது எப்பவா. இந்த பாரு, நீயும் மாப்பிள்ளையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டப்பட்டு தானே கிடக்குறீங்க. யாராவது ஒருத்தர் இந்த வீட்டுக்கு வந்து எட்டி பார்த்தாங்களா? அவங்களுக்கு தேவைன்னு இருக்கும்போது மட்டும் வந்து எட்டி பாக்குறாங்க. பாரு, எவ்வளவு பேசுற இல்ல, நீயும் உன் புருஷனும் ஊட்ட விட்டு வெளியில வந்தப்பா எதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து அமைதியா நின்னாங்க? ஒரு வார்த்தையாவது யாராவது தடுத்தாங்களா? நாங்க எங்கங்க அமைதியா இருந்தோம்? வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் தானே சொன்னோம். வாய மூடு. என்ன தடுத்தீங்க? வாய் சொன்ன பத்தாது, மனசுலயும் நினைக்கணும்டி. மனசால நினைச்சிருந்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிருப்பீங்களா? இவங்க ரெண்டு பேரும் வெளியில அனுப்பிச்சதுடைய விளைவுதான் இப்ப நீங்க அனுபவிச்சு கிடக்குறீங்க. இத பாரு, இனிமே நீங்க தலை கீழ நின்னாலும் சரி, எதையும் சரி பண்ணவே முடியாது. என்ன பேச வந்தீங்களோ அதை சட்டுன்னு பேசிட்டு பட்டுன்னு கிளம்பி போயினே கடங்க.
தேவையில்லாம பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க சொல்லிட்டேன். ஏங்க நாங்க எங்க அண்ணிக்கிட்ட தான் பேச வந்தோம். எவன் அவன், ஆ? இந்த பாரு, இது ஒன்றும் கைராசி வீடு கிடையாது. நீ சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கறத கொட்டி அதுல நாங்க ஒன்றும் சாப்பிடல. இன்னும் சொல்ல போனா இது என் பொண்ணோட வீடு. சுயமா என்ன செய்யணுமோ செஞ்சு கௌரவமா வாழ்ந்துன்னு கிடக்குறோம். இந்த உருட்டல் மெட்டல் வேலை எல்லாம் இங்க வேணாம், புரியுதா? எத்தனை வாட்டி சொல்றது, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. ஆமா, அமைதியா இருக்கிறாங்க. அண்ணே சொல்லுங்க அண்ணே. அண்ணி இப்ப நாங்க எல்லாருமே அழாளுக்கு வந்து பேசுறது உங்க பார்வைக்கு சுயநலமா கூட தோணலாம். ஆனா வேற வழி இல்ல, பேசிதான் ஆகணும். சரவணன் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடங்காரங்க வீட்டுக்கே வந்துட்டு அவன் சட்டையை பிடிச்சு காசு கொடுத்தாதான் ஆச்சுன்னு அவனை அடிச்சிட்டாங்க. எங்களுக்கும் மனசு கேட்கல. நாங்களும் அவங்களோட சண்டை போட்டு தகராறாயிடுச்சு. இன்னும் 10 நாள்ல மொத்த பணத்தையும் திருப்பி தரோம்னு சொல்லி அமைச்சிருக்கோம். சரவண 50 லட்ச ரூபா வாங்கியிருக்கான். அதை திருப்பி கொடுத்தாகணும். கொடுக்கலனா சரவண சிக்கல்ல மாட்டிக்குவான். அதான பார்த்தேன். சோழியம் குடுமி சும்மா ஆடுமா என்னடான்னு யோசனை பண்ண. எல்லாம் காரணமா தான் வந்திருக்கிறாங்க. அந்த சரவணன் வாங்கின கடனுக்கு இவங்க எல்லாம் வக்காலத்து வாங்கி பேச வந்திருக்கிறாங்க. யா இந்த ஆனந்த் இருக்கிறாள, அன்னைக்கு சாந்திமா குழந்தைக்கு காது குத்துறதுக்காக வந்தீங்க நின்னு பேசினால. இப்ப அவ புருஷன் வாங்கின கடனுக்கு புருஷனை பொண்டாட்டியும் சேர்ந்து வந்தீங்க நிக்க வேண்டியது தானே? அவ பேர் என்ன, மேட்டான மேட்டியா இல்ல மைசூர் மகாராஜாவோட பேத்தியா இல்ல தலையில ஏதாவது பெருசா தூக்கி வச்சுன்னு கிடக்குறாளா? இந்த வீட்டுல வந்து நின்னு பேசினா அவ கௌரவம் குறைஞ்சு போடும் போல இருக்குது. அதான் இவங்க எல்லாரையும் அமுச்சு வச்சு கிடக்குறா.